وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة كلامك في كل وقت بعدين. قد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. صدق الله مولانا العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. رواه البخاري ومسلم كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய உலமாக்களே, ஆத்மாக்களே, ஞானத்தை சகோதரர்களே, இந்த பள்ளி வாசலின் நிர்வாகிகளே, பிறகு பெருமக்களே, பெரும் மதிப்பிற்கும் அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் மனிதனாக படைப்பதற்கு ஒரு முக்கிய நோக்கம் இருக்கிறது. நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், நம்மை அல்லாஹ் படைத்ததை கொள்வதற்காக. இன்னும் சிலர் நினைக்கிறோம் ஜக்காத்து கொள்வதற்காக. இன்னும் சிலர் நினைக்கிறோம் பணம் வந்துவிட்டால் ஹஜ் செய்வதற்காக, குர்ஆன் ஓதுவதற்காக, ஹலாலான முறையில் சம்பாதிப்பதற்காக. இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவர் சொல்வது சரிதான், ஆனால் முழுமையான நோக்கம் இருக்கிறது. முழு நோக்கம் அல்லாஹ் தஆலா நம்மை மிருகங்களாக, பறவைகளாக, விஷஜந்துக்களாக, மீன்களாக, வானம் பூமியாக, கற்களாக, மரமட்டைகள், முள்ளுகளாக நம்மை படைக்காமல் மனிதனாக படைத்து, யஹூதி நசாராக்களாக படைக்காமல், சிலை வணங்கிகளாக படைக்காமல், சாமிகளாக படைக்காமல், மனிதர்களிலும் கனிமாற்றுள்ள ஒரு தாய்மையை வெளியாக்குவதற்கு முக்கிய ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம் நன்றியுள்ள ஒரு அடியானாக வாழ்ந்து அவருடைய திருத்தோற்றத்தோடு ஒட்டாக வேண்டும். இதுதான் நோக்கம். நான் பொதுவாக சொர்க்கம் போறதுக்கு நாங்கள் சமூகம் செய்வதெல்லாம் இந்த பொருளை செஞ்சால் நிச்சயமா தருமானதுக்காக ஏதோ ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தராவின் காலமும் வரையில தராவின் உள்ள சவால் இருக்கிறது. அவர் சவாலை சரி எதிர்பார்க்கிறோம், எதிர்பார்க்கத்தான் வேணும். அதாவது அல்லாதான் இருக்கிறார். தவாவுடைய விஷயத்தில் பாருங்க, ஹஜ் உம்ராவுக்கு சென்றவர்கள் தவாவினுடைய ஒரு ரவுண்ட் அல்ல, ஒரு அடி, ஒரு எழுச்சி. இப்ப தவாவை ஆரம்பித்து ஒரு எழுச்சி குடி வச்சா 70,000 பாவங்கள் மன்னிக்கப்படும், 70,000 நன்மைகள் எழுதப்படும், 70,000 தரஜாக்கள் சுவர்க்கத்தில் உயர்த்தப்படும் என்று ஒரு எழுச்சிக்கு வருகிறது. தவாவுடைய விஷயம் ஒரு ரவுண்டுக்கு எத்தனை அடிச்சு 7 ரவுண்டுக்கு எத்தனை அடி வைக்கிறோம். அப்ப தவாவு கிடைக்கும். அந்த பாலகர்களை போல நீங்க ஆக வேண்டுமா, நீங்க ஹஜ் செய்வோம். உங்களுக்கு 27 மடங்கு நன்மைகள் வேண்டுமா, இமாம் ஜமாஅத்தோட பின்பற்றி தொழுங்கோம். ஏழை எளிய மக்களுடைய துவாபாரக்கத்துகள் வேண்டுமா, நீங்க சதக்காக்கள், தாசங்கள் அள்ளி அள்ளி வளர்த்துக்கோம். மூத்த மனிதர்களுக்கு கண்ணியம் கொடுப்போம். குடும்பத்துல ஏழைகளை கவனித்துக் கொள்ளுவோம். இப்படி நிறைய விஷயம் வந்திருக்குது. அதை ஆரம்பிப்பதற்காக வேண்டி சபாவையும் எல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார். ரமலான் மாதம் வந்தது சொன்னா நரகம் இருந்து மூடப்படும். ஒரு பாவம் செய்யக்கூடிய ஒருவர் ரமலான் மாதத்தில் மூன்றாக்கினாலும் அவருக்கு கேள்வி எனக்கு இல்லதான், அவர் சொர்க்கவாதியா இல்லையோ? பாவிய ரமலான்ல மூன்றாக்கிறது யாரு? அந்த பாக்கியத்தை கொடுத்தது யாரு? ஏன் அந்த பாக்கியம் கிடைச்சது? அவருடைய ஏதோ ஒரு நன்மை இருக்கிறார். அவர் யாராவது ஒருத்தர் ஆனந்த கண்ணீர் வெளியாக்கி அவருடைய துவாவரகத்தை பெற்றிருப்பார். அது சாயங்காலத்துடைய துவாவரகத்தாக கிடைச்சி அதன் அடுத்த ஒரு மனுஷனோட நல்லவர்கள் நடந்திருந்தார். அல்லது ஒரு மிருகம் நாளைய துவாவரகத்தை கொண்டு சொர்க்கம் செல்லலாம்.
ஜினா செய்யக்கூடிய, விபச்சாரம் செய்யக்கூடிய, கெட்ட நடத்த உள்ள ஒரு பொம்பளை பாலைவனத்துல வந்து கொண்டிருக்கும் போது ஒரு நாய் தாகம் அதிகமாகி நாட்டு வெளியில போட்டு கொண்டிருக்கிறது. இந்த பெண்மணி அந்த காலத்துக்கு என்னெல்லாம் கீழே இறங்கிதான் தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. அவங்க கட்டி பாலிய போட்டு இருக்கிறது அப்படியே கீழே நிலத்துக்குள்ள அப்படியே கீழே வழிபடி வச்சிருப்பாங்க. அதுல இறக்கி தன்னுடைய சுண்டாரை எடுத்து அந்த நிலத்துக்கு தண்ணியில தாட்டி அப்படியே எடுத்து கொண்டு வந்து நாயுடைய பாலை அப்படியே குளிர்ந்து ஊற்றினாங்க. இரஹமும் மண்பில் அறுத்து இரஹமுக்கும் மன்னிக்கலாம். பூமியில் உள்ளவர்களுக்கு நீங்க இறக்கம் காட்டுங்க, பூமியில் உள்ளவைகளுக்கு நீங்க கருணை காட்டுங்க, வானத்தில் உள்ளவன் உங்களுக்கு இறக்கம் காட்டுவான். அல்லாஹ்வுடைய பட்டாளம், அல்லாஹ்வுடைய படை, அல்லாஹ்வுடைய நெருங்கின படைப்புகள் எதற்கு யாருக்கு தெரியாது? யாருக்குமே தெரியாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரத்துல் அன்கபூத் 70 ஒரு சூறாவை இறக்கி வைத்திருக்கிறார். சூரத்துல் ஃபீல் யாருக்கு ஒரு சூறாவை இறக்கி வைத்திருக்கிறார். சூரத்துல் நம்ல் 71 ஒரு சூறாவை இறக்கி வைத்திருக்கிறார். சூரத்துல் பக்ரா முதலாவது சூறாவை சூரத்துல் பக்ரா கிட்டத்தட்ட 287 அப்படியா? அந்த சூறாவை பேர் என்ன தெரியுமா? சூரத்துல் பக்ரா. மாற்று சூரத்து சொல்லலாமா? மாற்று மாற்று. அப்ப சூரத்துல் பக்ரா மாலை அந்த சூறாவில் வருகிறது. மாற்றை பற்றி அல்லாஹ் சொல்கிறார் அந்த சூறாவில். எனவே அது சூரத்துல் பக்ரா. சூரத்துல் நம்ல் எறும்பை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். எனவே அது சூரத்துல் நம்ல். நம்மள எறும்பு. சூரத்துல் ஃபீல் யானையை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். பக்ரால தொடங்கி எங்க முடியுது? சூரத்துல் நாஸ்ல முடியுது. சூரத்துல் பக்ரா ஒருத்தர் குர்ஆனை ஓதுறதுக்கு தொடங்கின உடனே அவன் மாடுகள் எப்படி வளர்ப்பம் இல்லாம மனம் போன போக்குல வாழ்கிறோம் அப்படிப்பட்ட மாடு மாறி இருக்கிற ஒரு மனிதன் குருவான தொடர்ந்து ஆராய தொடங்கியால் அவர் கடைசி ஆயத்தாக கடைசி சூறாவாக அவருக்கு வாழ நிலைமை என்ன தெரியுமா? மனிதனுடைய நிலைமைக்கு அவர் வருவார். பரிபூரண மனிதன், சம்பூர்ண மனிதன். இன்சான் அல்லாஹ்வுடைய நெருங்கிய அதிகாரியாக மாறுகிறார். அவன் மனிதனே முழு குருவானை வராங்க, முழு குருவானையும் ஓடியார், முழு குருவானையும் அமல் செய்தார், முழு குருவானையும் அனுசரித்தார். எனவே கண்ணியத்துக்குரிய நால்வகை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா மக்களுக்கு நேர்வழியை வைத்திருக்கிறார். குர்ஆனிலே வழிகள் கிடையாது, குர்ஆனிலே சந்தேகங்கள் கிடையாது. குர்ஆனிலே பேசுகிறார்கள். ஆனால் இந்த குர்ஆன்ல எது இருக்கிறது எது இல்லை என்று யாருமே சரியான முறையில் பார்க்க வேண்டும். குர்ஆனை ஆராய்ச்சி செய்து அர்த்தமற்ற குர்ஆனை பார்த்து குர்ஆனை பற்றி விமர்சிக்கிறதுக்குள்ள ஒரு நிரந்தரம் நமக்கு என்று அல்லாஹ் தஆலா இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நாலு இமாம்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனை ஆராய்ச்சி செய்ததற்கே படைச்சான். வேற உள்ள அவங்க படைக்கிறாங்க. இதுல படைச்சது குர்ஆனை ஆராய்ச்சி செய்து முழு உலகமும் குர்ஆனில் என்னென்ன இருக்கிறது என்பதனை அதுக்குரிய அறிவை அவர்களுக்கு கொடுத்து, அதுக்குரிய ஞாபக சக்தியை கொடுத்து, அதுக்குரிய வேதனை கொடுத்து, அதுக்குரிய மெமரிக்கார போடுறது சில விஷயத்தை ப்ரோக்ராம் பண்ணி போட்டதுக்கு அப்புறம் என்னென்ன விஷயம் தான் செய்து என்ன அதுக்கு அந்த அளவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இமாம் ஷாஃபிஈ இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர்களுக்கு அல்லாஹ் 7 வயதில் ஆஃபிஸாகக்கூடிய தன்மையை கொடுத்து ஒவ்வொரு வயதில் முவத்தா என்னும் ஆயிரக்கணக்கான இமாம் மாலிக் இமாம் அவர்களுக்கு அந்த கிதாப ஹதீஸ்களை ராவிகளோட ரிப்போர்ட்டர்மார்களோட மனப்பாடம் செய்து 15ஆம் வயதில் முக்தி என்று அவர்களுடைய உஸ்தாத் இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு நீங்க இருக்கிறதுனால பசுமா கொடுக்கலாம், நீங்க என்னுடைய மாணவர் அல்ல என்று சொல்லும் அளவுக்கு அல்லாஹ் அவர்களுடைய தனது அவர் உயர்த்தி வைத்தார்.
அவர்கள் குர்ஆனுக்கு நிறைய விளக்கங்கள் தந்திருக்கிறார்கள். முழு உலகமும் குர்ஆனை இன்று 4 விதத்தில் பின்பற்றிக் கொண்டிருக்கிறது. ஒன்று அபூ ஹனீஃபா இமாம் சொன்னபடி, இன்னொன்று ஷாஃபி இமாம் சொன்னபடி, இன்னொன்று மாலிக் இமாம் சொன்னபடி, இன்னொன்று அஹ்மத் இப்னு ஹம்பல் இமாம் சொன்னபடி 4 விதமான ஹதீஸ்களை கொண்டு குர்ஆன் நிரப்பப்பட்டிருக்கிறது. 4 தேவையா? எதிர்த்து ஒன்றுதான் இருக்கிறாங்க என்று பார்த்தா ஒரே ஒரு சட்டத்தை மட்டும் நான் சொல்றேன். ஹஜ்ஜுடைய விஷயத்துல கல்லடிக்கிற உடனே சாமி மதப்படி இந்த தலைமையிலிருந்து இந்த தலைதான் ஏற்றத்துல கூட அனபி மதப்படி கல்லடிக்க போறது செய்தானுக்கு இந்த டைமிலிருந்து இந்த டைம் ஏற்றத்துல கூட 50 மதப்படி கல்லடிக்க போறதா இந்த டைமிலிருந்து இந்த டைம் வந்து 4 பிரிச்சு விளக்கம் தந்திருக்கிறார். 40 லட்சம் பேர் ஹஜ்ஜுக்கு வராங்க. எந்த மதமும் இல்லாம ஏதோ ஒன்றுதான் சரியென்று அவ்வளவு பேர் ஒரே நேரத்தில் கல்லடிக்க போனா அதை லட்சக்கணக்கான மக்கள் மௌத்தாக வேண்டிய நிரப்பப்படும். 4 மதங்களை பின்பற்றி எத்தனையோ விதமாக பிரித்து கல்லடிக்க போயும் இப்படி மௌத்துகள் சம்பவிக்கிறது சொன்னால் இந்த அளவுக்கு மக்களுக்கு அல்ல நேர்வழியாக நமக்கு பிரிச்சு தந்திருக்கிறார்கள் என்று பார்க்கணும். சரி, அதே போல இமாம் புகாரி, முஸ்லிம், திர்மிதி, இப்னு மாஜா, நசாயி, அபூ தாவூத் இவர்களை குர்ஆனை அல்ல ஹதீஸ்களை ஆராய்ச்சி செய்வதற்கு அல்லாஹ் அழைத்தார். இவங்களுக்கு வேற ஒரு வேலை இல்லை. புகாரி இமாம் செஞ்ச வேலையை ஷாஃபி இமாமுக்கு செய்யலாமே, ஷாஃபி இமாம் செஞ்ச வேலையை புகாரி இமாமுக்கு செய்யலாம். இவர்கள் குர்ஆனுக்குரியவர்கள், அவர்கள் ஹதீஸுக்குரியவர்கள். முழு ஹதீஸ்களை ஆராய்ச்சி செய்தார்கள். சஹீஹான ஹதீஸ்கள் எது, வீக்கான ஹதீஸ் எது, ஒத்தன்டிக் ஹதீஸ் எது, மனிதர்களால் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் பிரச்சனைகள் மூலமாக, ஷியாக்களுடைய பிரச்சனைகள் மூலமாக, ஹவாரிஜிகளுடைய பிரச்சனைகள் மூலமாக, ராமலிங்காக்களுடைய பிரச்சனை மூலமாக, ஸல்லல்லாஹு வஃபாத்துக்கு பின்னால பொய்யை சொல்லி இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் எது? இந்த வேலை ஷாஃபிஈக்குரிய வேலை அல்ல. அவர்கள் குர்ஆனை படித்தெடுத்து அப்படியே குர்ஆனுடைய விளக்கத்தை அவர்கள் தந்தார்கள். ஹதீஸ்களுடைய விளக்கத்தை இவர்கள் தந்தார்கள். சரி, இப்ப நம்மளுக்கு இருக்கிற வேலை எங்களை வேலை அல்லாஹ் எங்களை ஏற்படுத்துகிறார். குர்ஆன் ஆராய்ச்சி செய்யறதுக்கா? அப்ப ஷாஃபிஈமான போல ஒரு அறிவு நமக்கு இருக்கணும். ஹதீஸ்களை ஆராய்ச்சி செய்யறதுக்கா? அப்ப புகாரிமான போல நல்ல மெமரி பவர், நல்ல ஞாபக சக்தி இருக்கணும். அல்லது எல்லா ஹதீஸ்களுக்கு தெரியும் என்ற முடிவுக்கு வரணும். அல்லது நாம் அல்லாஹ்வுடைய வெறுமையில் நல்லவர்கள் எந்த நேரமும் நிகழ்ச்சி உலகத்தில் யோசிக்க இல்லை, கடையில யோசிக்க இல்லை, வியாபார யோசனை இல்லை, மனைவி மக்களுடைய சிந்தனை இல்லை. எனவே நாம் அவர்களை போல செய்யலாம் என்று பார்த்தா அதுவும் முடியாது. எனவே எங்களுக்கு உள்ள விஷயம் தெரியுமா? தன்னுடைய நாயகம் சொல்லுவார்கள், குர்ஆனை தந்து ஹதீஸ்களை தந்து இமாம்கள் அதுக்குரிய விளக்கங்களை தந்து இந்த அமலை இப்படி செய்யுங்கோ என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். நாம நல்லவர்களை செய்ய வேண்டியதுதான், கல்வ பரிசுத்தப்படுத்த வேண்டியதுதான். நப்சுல உள்ள அம்மாரா கெட்ட நப்சோடதான் இப்ப நாம இருக்கிறது. இந்த நப்சு 7 படித்தரங்களும் உண்டு. எல்லாத்தையும் சொல்றதுக்கு நேரமும் இல்லை. 7 படித்தரங்கள் இருக்கின்ற நப்சுக்கு ஹவானத்துக்கு சொல்லுவோமே, பாடல்கள் ஹவானத்துக்கு சொல்லுவோம். ஹவானத்துக்கு என்ன? நப்சினுடைய முதலாவது படித்தரம். இந்த நப்சல அம்மாரத்தும் நிச்சயமாக உங்க நப்சி இருக்குது, உங்க மனசுக்குள்ள இருக்கிற ஹவா, இந்த ஆசை இருக்குது, இது கெட்ட விஷயத்தை தூண்டும், ஏறும். யாருக்கு அம்மா கூடாது சொல்லுவோம். இந்த நப்ச நிச்சயமாக ஒரு நப்சி கெட்ட விஷயத்தை தூண்டும், பாவத்தை தூண்டும், அமல்களை சோபேரித்தனத்தை காட்டும். தஹஜ்ஜுக்கு எழுதுறதுக்கு இடம் கூடாது, சுபஹுக்கு எழுதுறதுக்கு தூக்கத்தில் திடீர்னு எழுதி பார்க்கிற ஆரம்பிச்சுட்டாங்க. ஆளுநர் சரியான போனா மன்னிச்சு ஊக்க போனா மன்னிப்பு இருக்குது, சுபஹு மறந்துட்டும் கலாபாரத்துக்கு கிடையாது முழுப்பு வரா. 10 பயன்பட்டு முடிச்சுட்டு பார்த்துட்டு வருஷத்துக்கு மன்னிப்பு பற்றி பேசுகிறார், அவருக்கு மன்னிப்பு இல்லை. அதே போல ஏழைகள் வாராங்க, நீங்கள் வாராங்க, இந்த கை காலங்கள் தான் ஆசாவை ஒரு வயதாகி சம்பாதிக்க தகச்சாங்க. இணைய பொருட்களுக்கு தேவையெல்லாம் கல்வி இல்லாத உங்களுக்கு அது அந்த தலைவர் 4 பேர் காரணங்களை பார்க்கும்போது
கொஞ்சம் பெருமையோட வெளியில பண்ணி ஒரு கூட்டாளி ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒருத்தர் சின்ன கான்டாக்ட் பாருங்க என்று சொல்றதுக்கு அவர் யாருன்னா நான் எத்தனை பேருக்கு சீக்கிரம் வந்தீங்க எனக்கு 32 வயசு உமருக்குள்ளே புதுசு போல இல்லாது நான் வீட்டுல தீவிரம் இல்லை குடிக்கிறதும் இல்லை வீடும் இல்லை வாசலும் இல்லை ஒன்றுமே இல்லை நான் சீக்கிரம் இப்படி என்ன பேசுறானே யாருன்னா ஏசி போட்டு கடைக்குள் இருந்து கொண்டு ஆயிரக்கணக்கான சாலையெல்லாம் வருகிறது நான் பொறுத்து போய் நான் பொறுத்து போட்டேன் இன்கம் டேக்ஸ் சொல்லிட்டு நல்ல ஒரு முதலோடு செய்யறேன் அப்ப நான் வரப்போகிறது என்ன கேட்டீங்கன்னா நான் உலகமாக ஆளுக்கு எங்களை அறிமுகப்பட்டா எங்களை அழகாக நினைக்கிறார் அல்லது எங்களை நல்ல முறையில் பண்ணிருக்கிறார் அல்லது எங்களை வாப்பா உணவுகளை சொத்து செல்வதற்கு இருக்கிறார் நாங்கள் நல்ல வீடு வாசலோடு இருக்கிறார் நல்ல வியாபார தொழிலோடு இருக்கிறார் லட்சக்கணக்கான பணம் சம்பாதிக்கிறோம் நம்முடைய வெற்றித்தனம் ஒன்றுமே இல்லைங்க எல்லாமே அல்லா நினைக்கிறார் பணத்தை கொடுக்கிறார் அல்லா நினைக்கிறார் ஏழைகளாக ஆக்குகிறார் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துல ஒரு பெரிய ராஜா இருந்தார் ஏழாவது அல்ல வேறொரு ராஜா கோடீஸ்வரர் அவர் பெரிய கோடீஸ்வரர் ஆனா பெருமவுள்ளவர் ஆனா அவர் யாருக்குமே கொடுக்கிறது இல்லை ஏழைகளுக்கு கொடுக்கிறத குடும்பத்துக்கு கொடுக்கிறதே அவருக்கு ஒரு வயசான கிழமை பொம்பளை ஏழையான ஒரு பொம்பளை வந்து அந்த அவருடைய காலைக்கு முன்னால ஒரு நிகழ்ச்சி இருந்தார் வலியுறுத்தாய் பார்த்து இவருக்கு மன நிரவி இவருக்கு ஒரு அன்பு ஏற்பட்டு அவர் அப்படியே அந்த கிளை பொங்கலை குடிசையை அடிக்கிறதுக்கு ஒரு கூடாத அமைக்கிறதுக்கு இடத்தை கொடுத்து உதவி செய்கிறார். கடைசியில 2 நாளைக்கு பின்னால ராஜவார பிறகு போக அந்த மாதிரி தான் இருக்கிற காலும் ஆவரன் இளவும் இவனை போட்டு இறங்கினா இப்ப பிறகு போகும் பொழுது சில கொஞ்சம் பேர் அப்படியே நெஞ்சு முடிப்போம் 4 பேர் நடப்பாங்க அப்படி நாங்க பேசினாலுமே எங்களை பத்தி பேசிட்டு போறாங்கன்னு சொல்லுவாங்க. 3-4 பேர் யாரையும் முன்னாலும் நடப்பாங்க. அது அவங்களுக்கு பெரிய கண்ணியம். 3 பேர் பெரிய கண்ணியம். அவங்க இந்த அவங்களோட நாட்டுல கண்ணியமான மனம் செல்வம் அதிகமானவங்களை தான் கொண்டிருப்பாங்க. அந்த மாதிரி அந்த காலத்தில் ராஜா இவங்க எல்லாரும் பட்டாள பின்னால் இருக்கும் அவங்களோட சொத்து செல்வங்களை கூட்டுறதுக்குள்ள சாமான்கள் குறவு மாற்றுகிறது பின்னால் வரும். பெண்களுக்கு நடமாட்டம் அதாவது நடனம் ஆடிக்கொண்டு வருவாங்க. இவங்க அப்படியே அவதான் ராஜா. அந்த மாதிரி இவர் வாரார். அவர்கள் பார்த்தா அவர்கள போயிட்டாரு. போய் காவலுக்கு கீழே வந்து என்ன நடக்குது என்ன இப்படி மாளிகைக்கு முன்னால் இப்படி அலங்கோலமான அசிங்கமான ஒரு குடிச எங்க கண்ணியம் என்ன அர்த்தம் என்ன அதை இப்பவே உடச்சி சூழாங்க சொல்ற உடனே இவருக்கு வந்து பயந்து உடச்சி சூழாக்கிய உடனே அந்த கிழமை பொங்கலை வானத்தை நோக்கி தன்னுடைய பார்வைய மேல உயர்த்தி யாரா நீயே நினைச்சுதான் எனக்கு இந்த பிச்சைக்கார தோற்றத்தை தந்தான். நான் செஞ்ச அநியாயம் ஒன்று கிடையாது உலகத்தில். நான் எல்லோரும் வந்து வைத்திருக்கிறேன். உன்னையும் விரும்புகிறேன். உன்னை சோதனையை நீ நிறுத்திக் கொண்டுதான் நான் சமூக செஞ்சியாவா. ஆனால் இந்த ராஜா என்னை குடிசையை வந்து உடைச்சி கூடாக்குற நேரத்தில் நான் இந்த இடத்துல இல்லை. கொஞ்சம் வெளியில போயிருந்தேன். நான் தான் இல்லையா நீ எங்க போயிட்டாய்? மிஸ்கீன்களோட ஏழைகளோட பக்கீர்களோட மிச்சம் அனுபவிச்சிருக்கிறதா நீ சொல்றாய் அபிமார்கள் சொல்லுவாங்க. நான் தான் இங்க இல்லை. நீ எங்க போயிட்டாயா பெருமூச்சோட
அல்லாஹ்விடம் கேட்டு அவர் கேட்ட உடனே 7 வானமும் குலுங்கினார். எல்லா மலாயிக்காமார்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு கோபம் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தரப்பட்ட அல்லாஹ் சொன்னார், ஜிப்ரீலே இப்பவே கீழே போய் உங்களோட ரக்கை சிறகை கொண்டு அந்த ராஜாவுடைய மாளிகையையும் ராஜாட மாளிகையில் இருக்கக்கூடிய அனைத்து பட்டாளங்களையும் அப்படியே மறுபக்கம் அழிந்த ஜிப்ரீலே அல்லாஹ் உடனே அனுப்பி அந்த ராஜாட எண்ணத்தை இல்லாத அளவுக்கு அவன் அழிச்சு போனான். எனவே உலகத்துல அல்லாஹ் சோதனைகளை ஒவ்வொருத்தருக்கு கொடுக்கிறது அல்லாஹ்க்கு வாஜிப். அல்லாஹ் சொல்லிட்டார், இந்த உலகம் எப்படித்தான் நீ மனுஷனை பிறந்தீங்களா ஒரு மனிதத்தான் மனுஷனை பிறந்தீங்களா மௌத்துவாதான் செய்யும். பாப்பா உசுருடைய மருத்துவ மௌத்தா லேசம் பண்ணுற கஷ்டமா இருக்கு. பாப்பா அம்மா உசுரோடு உள்ள மௌத்தாக, நானாயிரமாவது கம்மி மௌத்தாக, தகச்சி மௌத்தாக, பிரச்சனை வேதனையில் தாய் மௌத்தாலும் புள்ள மிஞ்சும், புள்ள மௌத்தாலும் தாய் மிஞ்சும். உலகத்தில் இது நடக்கும். ஆனா இது தண்டனை அல்ல, இது சோதனை. وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. அல்லாஹ் சொல்லிட்டார், 5 விஷயங்களை கொண்டு நான் உங்களை சோதித்துக் கொண்டே இருப்பேன். நிச்சயமாக சோதிப்பேன். அன்பிற்கு சொல்லல. உலகத்தில் விஷயம் அச்சம் பயத்தை தருவன் கல்வனுக்கு எந்த நேரத்தில் திடீரென்று தருவேன். இப்ப எல்லாரும் ஒருவர் இருக்கும்போது கிரீஸ் மனித தேவை, கிரீஸ் மனித இன்னொரு காலத்தில் இன்னொரு காலத்தில் இன்னொரு காலத்தில் இன்னொரு பிரச்சனை, இன்னொரு காலத்தில் இன்னொரு பிரச்சனை. கொஞ்சம் இடத்துல சரி ஒரு சாட வெள்ள கலந்து 2-3 நிச்சயம் அது போகவில்லை என்று சொன்னால் அந்த ஊத்த மாதிரி பாப்பா சொல்லி என்னமோ அதுக்கு சொத்துக்கள் எல்லாத்தையும் செலவழிக்காமல் சுகமாக்கிறதுக்கு தயார். ஆனால் அடுத்த ஒரு பொங்கலை எவ்வளவோ காலமா நமக்கு உதவியா இருந்த பொங்கலை நமக்கு பலத்த தந்து உஷிர காப்பாற்றின பொங்கலை தயார் எங்க சரி அதிகாவது நாட்டிலே கேட்டா 500 மேல மனசு போகிறாங்க. மனைவிக்கு ஒரு நோய் அல்லது எங்கேயோட இருக்குல்ல, கையில அல்லது களத்துல அல்லது இடுப்புல என்ன கட்டி நாளை வந்து டாக்டர் சொல்லிட்டா பண்ணுங்க, நான் நினைச்ச மாதிரி இது நல்ல ஒரு நோய் என்று ஒரு வார்த்தை காவிரான டாக்டர் சொல்லுங்க. யார் யாரையும் பாதுகாக்கணும். எங்களோட சொத்துக்கள் இந்த கேபிட்டல் கடை ஆணி பூமி சொத்து இல்லத்தை விற்றாவது நஷ்டலா இல்லாம இப்படியாவது நகரத்தமாகவே ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை கவலை வருவீங்க? எங்களுக்கு மட்டுமல்ல தெரிஞ்சது இதுக்குத்தான் அல்லாஹ் சொன்னார், நன்றியுள்ள அடியானாக நீங்க ஈடுபட வேண்டாம். நல்ல பேசக்கூடிய பல பேசக்கூடிய மனுஷனுக்கு நன்றி செலுத்து, மனுஷனுக்கு நன்றி செலுத்தி கூட கிடைக்கலாம். நான் மன்னிக்கக்கூடியவன் ஏன கதை கொடுப்போம். ஒரு தோல்வி அமல்களை கலாவாகிட்டா வேற வேற அமல்களை போட்டு நிரப்பியாவது நீங்க கௌரவம் செஞ்சா 27ஆம் ஆண்டை கொண்டு ஒப்பாரிய வச்சா நான் ரஹ்மான் கிருமையாளர்களுக்கு எல்லாம் கிருமையாளர் தானே, நான் மன்னிச்சிருவேன். இன்னொருத்த மனசை நோவிச்சுட்டு இன்னொருத்த பதுவா பெற்றுக் கொண்டு இன்னொருத்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் கிளறி ஆராய்ந்து இன்னொருத்த பிரச்சனையை கிளறி அவங்கள மனசை நோவிச்சுட்டு 27ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை ராவும் ரமதான் மாதத்துல நீங்க உங்களோட அஜர்ல கருத்துல உங்களோட மூக்கையை காலை வச்சுக்கொண்டு எனக்கு தௌபா செஞ்சுக்குவார்கள். நீங்களும் உங்களோட தௌபா அவன் மன்னிக்கும். கையால படைத்த மனுஷன் அது கொண்டு மனுஷன் உங்களுக்கு விரோதியா வேண்டாடியா ஒத்த தாவம் செய்யாத நாம பெரிய கழிவார் அந்த அவரை மன்னிச்சு போடுவார். ஆனா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்காம இருக்கிறது 99 கொலை செஞ்சவன் அந்த மன்னிச்சு போட்டார். உலகத்தில் வந்து சொல்லி இருக்காங்க 99 கொலை செஞ்ச மனுஷன் ஒரு 100ஆவது கொலையை செஞ்சார். யாருக்கு சொன்னாங்க சொன்னாங்களா? 100ஆவது கொலையை செஞ்சார். அல்ல அவர் மன்னிச்சு சொல்றதுக்கு அனுப்ப இல்லையா? நினைக்க செய்வாங்க.
சுனாமி ஸ்ரீலங்கா பாரத்துக்கு முந்தி நாட்டு அல்லாஹ் தெரியாதா? இந்த குழந்தை புள்ளியோட நிலைமை, மீன் பிடிக்க போறவங்களோட நிலைமை, எளிய மனிதன் நிலைமை, அந்த மூணு காட்சி பூமி பொம்பளையோட ஆண்கள் மனித கஷ்டம் என்ன நடக்க போகுது? இந்த காட்சி அல்லாஹ்க்கு தெரியாதா? அப்ப அல்லாஹ் ஏன் செஞ்சாங்க? விளக்கமில்லாம செஞ்சாங்க. அவங்க விளக்கமில்லாம செஞ்சீங்களோ அல்லாஹ் தெரியாம இருக்கிறோம். ரெண்டு தெரியும் இறக்கம். அப்ப ஏன் சுனாமி வந்தது? யோசிக்கணும். ஏன் தெரியுமா வந்தது? இந்த துணியா போயிட்டாங்க. அது வரும் சுனாமி வரும், ஆக்கலைக்கும் வரும், நெட்டிலும் இப்ப பேசினாரு அவர் போட்டா அவருக்கு லட்சம் இருந்தது. இது இந்த உலகத்துல நன்மை செஞ்சவருக்கு நலம் மட்டும்தான் நடக்கும், ஆபம் செஞ்சவருக்கு கெடுதி மட்டும்தான் நடக்கும். நான் சொல்லிக்கிறேன் அந்த தியரியை போடும். அப்படி இருந்தா கட்டம் வகையாளர்களுக்கு நன்றி கொடுத்து அவங்க தனிநாயக மாட்டாங்க. அவங்க என்ன போனா ஹுசைன் கூட கழுத்த ரெண்டா வட்டி கிழமக்கணக்கில் வாழ சுத்தி கொண்டு நாடு நாடா சுத்தி பிரிஞ்சாங்க. ரெண்டு பேரும் யாரு? வாலிபர்கள் பாத்திமா அவர்களுடைய மக்கள் அவர்களுக்குள்ள வேண்டும். தலைநகரமாவுடைய நேரடி பேரக்குள்ள வேண்டும். இவங்களுக்கு இந்த நிலைமை யாரு கல்யாணம் செஞ்சாங்க? யார் பத்தி தப்பா நினைச்சிருப்பாங்க? சஹாபி பிளஸ் அமலுல் பை குடும்பமும் கூட சஹாபியும் கூட குடும்பத்திலே பேரக்குள்ள யுத்தத்துல காவல்கள்ல எத்தனையோ பேர் வந்து அந்த அவர்களை கூட்டி அவர்களை கீழே போட்டு மூக்க வெட்டி காதை வெட்டி உடலுக்குள்ள ஏரியாவை வெட்டி 80 லட்சம் காயம் அடுத்தவருக்கு இந்த காட்சிய கண்மணி நாயகம் சொல்லலாம் கண்ணால கண்டாங்க. அதான் எங்க அப்தால் யாரு? அப்துல்லா அல்லாஹ்வுடைய சிங்கம். அல்லாஹ் ரசூலுஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சிங்கம் 7 வானத்திலே எழுதப்பட்டிருக்கு. அல்லாஹ்வுடைய சிங்கம், அல்லாஹ் ரசூலுடைய சிங்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 வானத்திலே எழுதப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, அல்லாஹ் ரசூலுல்லாஹி செய்யிது சுபதா முழு உலகத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து கியாமத் நாள் வரக்கூடிய எல்லா ஷஹீதானவர்களுக்கும் எல்லா சுவர்க்கவாதிகளுக்கும் தலைவர் அல்லாஹ் ரசூலுல்லாஹி. இந்த பெண்மணி வந்தா இந்த நெஞ்சில கால வச்சு அதே பதில் யுத்தத்தில் நீ என்ன ஆட்டம் ஆடினாய்? எங்க அப்பா மாதிரி, அம்மா மாதிரி, சாச்சா மாதிரி, அபூஜல், எல்லாரும் குளிக்கப்பட்டு எங்க குடும்பத்தை இழக்கிறதுக்கு காரணம் நீதான். ஒருவேளை எங்க சபதமும் இருக்கிறதோட கத்தி எடுத்து நெஞ்சில அப்படி ஒரு குத்து குத்தி தொப்புளுக்கு கீழாத இந்த இடம் வரை அப்படி ஒரு இழுத்து அவர் ஈரல சாப்பிட்டு குத்தினார். ஒரு இடிக்குள்ள கூடாதா? அதுக்கு ஒரு நெருப்பு வரக்கூடாதா? அதுக்கு ஒரு பூமி அதிர்ச்சி வரக்கூடாதா? அதுக்கு தலைவர்களுக்கு செல்லுக்கோடு வந்து தாண்டி அவரை வெட்டையாதா? அது பதில் யுத்தத்துல 3000 மலாய்க்காமர்கள் எல்லாம் இறக்கினாலே ஒரு மலக்கினாவது அவருக்கு கிடைச்சி அந்த இருந்தாலும் ஏறாதா? ஏன் செஞ்சார்? அல்லாஹ் தெரியாதா? எல்லாமே இந்த உலகம் இப்படித்தான். இது சோதனைக்குரியது, கவலைக்குரியது, பலாய் முசீபத்து நதி. அதுக்குள்ள சந்தோஷமான வாக்கியதான் வச்சிருக்கிறார். மேலாள மழை, மக்கள், சனி, தொடர், ரியால், நிருகம் இதை நினைச்சு அல்லாஹ் மறந்துடாதோ, இதை நினைச்சு உலகம் பொய் என்ற மறந்துடாத, இதை நினைச்சு மொத்த மறந்துடாதோ. அல்லாஹ் சில சில விஷயத்தை சத்தியம் பண்ணி சொல்றாங்க. அம்மா சத்தியம் பண்ணினா அது சின்ன சின்ன சத்தியம் பண்ண பெரிய சத்தியம். அல்லாஹ்வுடைய சத்தியத்துக்கு பின்னால் வரக்கூடிய செய்தி நிச்சயமான பொருள்தான். அசரத்தொழுகையை நீதி சத்தியமாக, காலத்தின் நீதி சத்தியமாக சொல்லிட்டு சொல்ற நிச்சயமாக மனிதன் இருக்கிறானே அவன் நஷ்டத்துல தான் இருக்கிறான். அவன் நஷ்டவாதி நேரத்தை பாராட்டுகிறான். மற்ற மனுஷன் பலாய் பேசி பேசிய டைம் போது
பேசுவோம்னா பேசி பேசி பதவி எதிர்த்து ஆரம்பிச்சீங்களா உங்களால இந்த புறம் பேசுறது உண்ட ஏதாதா அப்படி ஆரம்பிச்சிருக்கா லீவ் பண்ணி உம்மா அப்பா பத்தி புறம் பேசுவோம் உம்மா அப்பாட விளையாட்டு தருவோம் உம்மா அப்பாட குறைய பேசுவோம் ஏன்னா தியானத்தினால நீங்க செஞ்ச அமல் நீங்க சொல்ற தஹஜ்ஜு நீங்க சொல்ற தராவீஹ் நீங்க ஓடின குர்ஆன் நீங்க சொல்ற சதக்கா உங்களோட அச்செல்லாம் வளர்த்த கஷ்டத்துக்கு உம்மா அப்பா சாப்பிட்டு போகணும் அதை பார்க்கும்போது பெரிய கவலை வராது உங்களோட விரோதியை பத்தி எனிமியை பத்தி போர்க்காரத்தை பத்தி பொறாமக்காரத்தை பத்தி நீங்க பேசுற போல இல்லை அல்லாஹ் அவரை மன்னிச்சிருவார் நீங்க செஞ்ச நன்மைய கியாமத்தினால உங்களோட விரோதி எனிமிக்கு போறதை நீங்க பார்க்கறதுக்கு நரகத்தை விட கொடுமையான வேதனை நரகத்தை விட கொடுமையான வேதனை நீங்க செஞ்ச நன்மையோட விரோதிச்சு அதனால உம்மா அப்பா பத்தி போர் பேசுங்க அவங்களுக்கு தெரிவு செய்யறது ஏதோ எங்களுக்கு அடிக்காம ஒரு அத்தியாசிக்கிறாங்க அபிலோகியமா கீழ்கட்சி சொல்றாங்க அன்றைய நாளையில மாப்பா மகன் பாப்பா மாப்பிள்ளை கொஞ்சாலை உம்மா அப்பா பிள்ளைகளை கொடுக்கறதில்ல ஒரு சுகாதார நல்ல குடும்பத்தில் ஒருத்தருக்கு கொடுக்க விரும்ப மாட்டாங்க மலையளவு அவர் செஞ்சு கொடுக்கிற மற்றவனை கொடுத்துட்டு இவர் இன்னொரு விஷயத்தை அல்லாஹ் நாங்க யார் எங்களுக்கு அல்லாஹ் தந்த தரஞ்சாய் எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற கண்ணியம் என்னன்னு 4 சக்தியை பற்றி அல்லாஹ் சொல்றாங்க வத்தீனி வத்தைதூனி வத்தூரி சீனீன வஹாதல் பலதி கமீன் வத்தீனி அத்திக்கரியிலே அத்திக்காத்தி மரம் அதன் மீது சத்தியமாக ஒளிவு அதன் மீது சத்தியமாக வத்தூரி சீனி ஊர்தின மலையின் மீது சத்தியமாக வஹாதல் பலதி அமீன் கண்ணியமான சங்கையான பயம் அச்சம் ஒன்றும் இல்லாத இந்த மக்கா முக்கர்ணாவின் மீது சத்தியமாக பின்னால் என்ன சொல்றான் لقد خلقنا الإنسان في أحسن تقويم சித்தவட்டமாக நிச்சயமாக இந்த மனுஷனை நான் எவ்வளவு அழகான வடிவில் படைச்சு வச்சிருக்கிறேன் நல்ல சூரத்துல படைச்சு வச்சிருக்கிறேன் எல்லாரும் கண்ணியம் கொடுக்கிற அமைப்புல அவனுக்கு நான் படைப்பு கொடுத்திருக்கிறேன் அந்த கண் பார்வை அவன் கேட்காமலே நான் கொடுத்தேன் காவி கேட்காமலே கொடுத்தேன் அவருடைய நான் கேட்காமலே கொடுத்தேன் நான் அவனுக்கு செஞ்சிருக்கிற நேமத்து அது மட்டும் இல்லை அந்த உடலுக்குள்ள ஒடிக்கிறக்கான நேமத்துகளை நான் வச்சிருக்கிறேன் அவன் தாய்ந்த முகத்தில் இருக்கும் பொழுது கடும் குளிரான காலத்துல சூடான பாலை நான் அவனை பற்றி சொல்லிருந்தேன் கடும் சூடான காலத்துல குளிரான பாலை அந்த குழந்தைய சின்ன 2 மாசம் 3 மாசம் அந்த உதவி நாக்கி முறைச்சி அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு குளிர் சூடு கணக்க பார்த்து அதுவும் மார்பை வெட்டி பார்த்தா ஒரு ரத்தத்தை நானே நினைச்சு அந்தந்த நேரத்துக்கு பாடாத கொடுத்துக் கொண்டிருந்தேன் அவன் அப்படியே கொண்ட அவனுக்கு முயற்சிகளை கொடுத்து அவனுக்கு பேச்சுவார்த்தையை கொடுத்து நடக்கிறதுக்கு ஒரு சக்தியை கொடுத்து கிட்னியா ஈரலா என்னென்ன தேவை டாக்டர் மாதிரி நல்லா இருக்கிறாரல்ல நல்லா வச்சிருக்கிறாரல்ல நல்லா இருக்கிறாரு இவர் தான் நல்லா இருக்கிறாரல்ல அது மற்றவர்கள் செய்கிறா அடுத்தவங்க செய்கிறவர்கள் ஒரு கிட்னி இல்ல அவர் செய்வர்கள் அப்படி செஞ்சாரு அல்லா நாடினது நடக்கும் அது சகாபாக்களுக்கு சரி எங்களுக்கு சரி பாவிகளுக்கு சரி நல்லடியார்களுக்கும் சரி அவன் நாடினத்தை செய்தால் யாருக்கும் பயப்பட மாட்டான் அவன் முகத்தூரி பார்க்கவில்லை இந்த உலகம் அப்படித்தான் அதனால அடிக்கடி எல்லாம் பாவி தீனர் சொல்லுவாங்க நீ நூடி காலம் இது சும்மா போய் இது ஒரு விளையாட்டு 60 வருஷத்துக்கு ஒரு நாடகம் 70 வருஷத்துக்கு ஒரு நாடகம் அந்த நாடகத்துல நான் போகுது சிலாக்களுக்கு 30 வருஷம் பேசி நாடகத்துல இன்னும் கொஞ்சம் பேருக்கு 60 வருஷம் பேசி இன்னும் கொஞ்சம் பேர் மூணு போகணும் கபருவான்னு கட்டளை அதிலே ஒரு சோதரிமா என்னது அல்லா எப்படி கட்டவன்
அடுத்த படுக்கையில கட்டில 95 வயசு வயசாளியும் அப்படியே இருக்கிற 2-3 வருஷமா அதே குடும்பத்துல இளம் வயசுல 4 பேர் மூத்தா, அதே குடும்பத்துல இளம் வயசுல 2 பேர் மூத்தா. அந்த குடும்பத்தில் உள்ளவங்க சொல்லிக்கிறோமே அவர் நினைக்கிறாங்க கிழவன் பைத்தியத்தான் நினைக்கிறாங்க கிழவனும் அப்ப அவருக்கு நடிக்கவே தெரியாது கஷ்டம், அவரை கண்ணளவான நடிச்சு அவரோட முன்னாளவான நடிச்சு எல்லாமே உயிரோடு இருக்கிற நல்ல தைரியமா இருக்கிறவங்க செஞ்சு கொடுப்போம் செய்யறாங்க, செய்யாம இல்லை செய்யறாங்க. ஆனா மனசுல ஒரு சந்தோஷம் இல்லை, இதற்கு தெய்வத்தை பார்க்கிறாங்க. அவர் உங்களோட வச்சுக்கிற அவர்களாக பேர பிள்ளைகளையும் மருமக்களையும் மக்களையும் இவங்க நல்ல கட்டோட செய்யறாங்களா கவலையோட செய்யறாங்க. கிடையாது அல்லாஹ் எங்களை அழகா படைச்சி சூரியனை எங்களுக்காக வேண்டி தந்து, சந்திரனை எங்களுக்காக வேண்டி தந்து, மரமண்டைகள் கடல் இருக்கக்கூடிய அவ்வளவு மீன் மனுஷனுக்கு தான். உலகத்துல ஒரு நாளைக்கு எத்தனை லட்சம் மீன் எத்தனை கோடி மீன் குடிச்சு பண்ணுது எல்லாம் மனுஷனுக்கு தான். உலகத்தில் அவ்வளவு மாடு, அவ்வளவு ஆடு, அவ்வளவு ஒட்டகம், அவ்வளவு கோழியும் மனுஷனுக்கு தான். வெயிலும் மனுஷன், மழை மனுஷன், ஆறு கடல் காற்று இல்லத்தை மனுஷனுக்கு தான் கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு கூடாத 5 சத்தியம் பண்ணி நாங்க எப்படிப்பட்டவங்க எனக்கு ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும். அதோட நான் பேச முடிச்சேன். والعاديات ضبحا والموريات قدحا والمغيرات صبحا فأثرن به نقعا ووسطن به جمعا 5 சத்தியம். والعاديات ضبحا குதிரையை பற்றி அல்லாஹ் சொல்றான், குதிரையின் மீது சத்தியம் பண்ணணும். ஒட்டகத்தின் மீது சத்தியம் பண்ணி நான் சொல்றேன். ஒட்டகம் மக்காவுக்கு மதீனாவுக்கு ஹிஜ்ரத்துக்கு உதவின. அத்திக்காயின் மீது சத்தியம் பண்ணி நான் சொல்றேன். இந்த அத்திக்கா நோய்க்கு மருந்து நெய்ப்பும் எண்ணெயில நெய்ப்பும் காய்கறி சத்தியம் பண்ண சொல்றேன். அதில் அரபிகள் பாதித்தது, சமுதாயங்கள் பாதித்தது, நோய்க்கு மருந்து. பூர்த்தின மனைவி சத்தியம் பண்ணி நான் எங்களுக்கு சொல்லலாம். அதில் மூசாலைக்கலாம் 40 நாள் கூலி பூர்த்தின மலையில கட்டி அல்லாஹ் அவரை பேசி கொடுக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால இந்த மக்காவின் மீது சத்தியமாக சொல்றாரே, மக்கா பெருமதியானது தெரியும். குர்ஆனின் மீது சத்தியம் பண்ணினா குர்ஆன் பெருமதியானது. இப்படி எல்லாம் பெருமதியான விஷயத்தை வந்துதான் நல்லா சத்தியம் பண்றாங்க. ஆனால் குதிரையை மீது சத்தியம் பண்றதுக்கு குதிரை விஷயம் 5 சத்தியமும் குதிரைக்கு தான். இந்த வல்லாபியாத்து நபராக 11 ஆயத்து இருக்குது. 11 ஆயத்துல 5 ஆயத்து குதிரைக்கு போயிருக்கு. அதுவும் சப்ஜெக்ட் சத்தியம் எப்படி வல்லாபியாத்து நபரா ஒரு களத்துல பாய்ந்து யுத்தம் செய்யும் குதிரையின் மீது சத்தியமாக அந்த குதிரை ஓட்டுறதுக்கு நெருப்பு மாதிரி அழுத்த பறக்குது. அந்த குதிரையின் மீது சத்தியமாக அதிகாலையில எங்க சபகாரங்கள் பார்த்து கொண்டிருந்து பகைகளை தாக்கிறதுக்கு அது ஓடி போகுது. அந்த குதிரையின் மீது சத்தியமாக அந்த குதிரை ஓட்டத்துக்கும் வேகத்துக்கும் பூசி அப்படியே பறந்து அந்த குதிரையை மறைத்து அந்த குதிரையின் மீது சத்தியமாக விஷயத்துக்கு என்ன நடந்தாலும் சரி, என்ன வெட்டி கொத்தி சின்ன படுத்தினாலும் சரி, நான் போய் பாய்வேன் என்று போய் பாய்வேன். அந்த குதிரையின் மீது சத்தியமாக 5 சத்தியம். சத்தியம் மட்டும்தான் வேற இல்லை. 6வது ஆயத்தால் என்ன சொல்றாங்க? இந்த 5 சத்தியத்துக்கு பின்னால வர விஷயம் எவ்வளவு ஆழம் தெரியுமா? அதை நான் யோசிக்கலையே. அதனாலதான் நான் ஆரம்பத்துல சொன்னேன், பொருளாதார இது இருக்குதா, அது இருக்குதா, அது இல்லையா, தராது இருக்கா, இருவதா, இருக்கா, அதுக்கு நாம் படைக்கப்பட்டவர்கள் அல்ல. குர்ஆன் எதை சொல்லுதோ அதுக்கு அமர்ச்சியை படைக்கப்பட்டது. அதான் என்ன சொல்றார்? 5 சத்தியம் பண்ணிட்டு இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூன், நிச்சயமாக மனிதன் இருக்கிறானே அவனுடைய ரப்புக்கு நன்றி கெட்டவனாவே. அல்லாஹ் எவ்வளவு குர்ஆன்ல சொல்றார் பகிரங்கமா, இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூன், believing that is ungrateful Lord. நன்றி கெட்டவன். அவனை கணக்கெடுக்கிறார்கள் இல்லை, யோசிக்கிறார்கள் இல்லை, தப்பாக எடுக்கிறார்கள் இல்லை,
நப்ச கொலை செய்யறானும் இல்ல, கல்வ பரிசுத்தப்படுத்துறானும் இல்ல, நன்றியுள்ள அடியான வாழ்றதுக்கு முயற்சி அவர் இருக்கணுமே, அது கூட இல்லை அவருக்கு. என்ன நிச்சயமாக மனம் போல கோவில் நடக்கிறார். கொஞ்சம் கண்பார்வை குறைஞ்சி கண் மக்கள் வந்தா போய் லட்சக்கணக்கு செலவழிக்காவது இவர் அந்த கண்ணை பாதுகாக்கிறதுக்கு படவாடுறாரு. கண்ணை நான் சும்மா கொடுத்தேனே, இந்த கண்ணை தந்தவரை நினைக்கிறார். இந்த உடல் உறுப்பை தந்தவரை யாரும் இல்லை. இன்னமும் ஆளுக்கிற செய்யும் இதுக்கு சாட்சிகள் நபிமார்கள் அல்ல. அவன் நன்றி கெட்டவன் என்றதுக்கு சாட்சி நபிமார்களோ ரசூலுல்லாஹிகளோ சஹாபாக்களோ அல்ல, நாம் தான். இன்னமும் நிச்சயமாக அவன் வந்தாதான் ஆளுக்கிற செய்யும். அப்ப இந்த ஆயத்துக்களை இந்த சூறாக்களை கேள்விப்பட்ட உடனே நாம் என்ன செய்யணும்? யாருமா ஆப்பிரிக்க நன்றி கெட்டவனாய் இருக்கணும், எப்படி நசாராக்கள் நன்றி கெட்டவனாய் இருக்கணும். என்னை முஸ்லிமா படிச்சா இங்கே இருந்தாவது நான் செஞ்ச பாவங்களை நிற்பட்ட முயற்சி செய்கிறேன். இங்கே இருந்தாவது எனக்கு இருக்கிற கெட்ட குணங்களை நான் மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறேன். நீதான் எனக்கு கௌசிக்கு செய்யணும் ரஹ்மானே என்று நாங்கள் எங்களை கல்வ சுத்தப்படுத்துவதற்காக நிக்கிறதை அதிகமாக செய்து, குர்ஆனை அதிகமாக ஓதி, தலவாத்துகளை அதிகமாக ஓதி, எந்த நேரமும் சேர்த்துள்ளார். யாருக்கு பெருமைகள் வந்தீங்க? யாருக்கு பெருமைகள் வந்தீங்க? வருவாங்களா? மறக்குமா? இந்த மாதிரிதான் தக்வா என்னும் இந்த கல்வுள்ளுக்கு அல்லாஹ் எந்த இடத்துக்கும் கொண்டு போறதுக்கு மறக்கக்கூடாது. எங்க போனா அப்பதான் தியாகத்து நல்ல அவர் தாக்கி எங்கட உடம்ப மறைக்கணும், மௌனத்தை மறைக்கணும். நாம மறக்காம அந்த கணக்கெடுத்துமா இருக்கிறோம். ஆனா ஒரு பாவத்தை செய்ய போன அந்த மறந்துடுமே, அந்த மாற்றம் இருக்கிறார்கள் ஞாபகம் இல்லையே. எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுக்கு ஒரு விசேஷமான செய்தி. உங்களுடைய பிள்ளைகளை, விசேஷமாக பெண் பிள்ளைகளை, 8, 9, 10, 11, 12 வயதை தாண்டின பெண் பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகளை அந்த ஒழுக்கத்தோட நேரங்களோட பக்குவமாக வளர்க்கணும். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு 10 ஊடு இருந்தாலும், 10 கடை இருந்தாலும், 10 கோடி இருந்தாலும், நாங்கள் மௌத்தாகிறதோட எங்களை பாண்டவருக்கு போம், அல்லது குடும்பத்துக்கு போம், அல்லது மனைவியை யார் கல்யாணம் முடிக்கிறோம் அவருக்கு போம், அல்லது யாரும் பணம் சொல்லுவாங்க. எங்களை சொத்து செல்வம் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு மட்டும். எங்களுக்கு கபருக்கு வரக்கூடிய ஒரே ஒரு அமல் நாங்கள் செஞ்சதும் எங்களை பிள்ளைகள் செய்தது. எங்க பிள்ளைகள் அளவு செய்தா 5 வருஷம் கொண்டு வரக்கூடிய பழக்கத்தை காட்டி கொடுத்துட்டு மூத்தாக்கினா உருவானோதி இதாவக்காற்றல் வாக்கியா, அதே போல வெள்ளிக்கிழமைக்கு அதே போல இன்னும் விஷயங்கள், அதே போல உங்களுக்கு அஜாயிசுவார்களால் கொடுக்கப்பட்ட ஔராதுகள், திக்ர்கள், தலவாக்குகளா எதுவாக இருந்தாலும் நல்ல நல்ல விஷயங்களை நீங்க வழக்கிட்டு போனா 60 வருஷம், ஆனா கபருல 70 வருஷமோ 700 வருஷமோ எங்களுக்கு தெரியும். இந்த உலகத்துல வாழ்ந்தது 63 வருஷம் தான். ஆனா இப்ப கபரு சரியில 1400 வருஷத்துக்கு மேலாக இருக்கிறாங்க. அதே போல அபூ ஜஹல் வாழ்ந்தது 80 லட்சம் வருஷம் தான் உலகத்துல. இப்ப 1400 வருஷத்துக்கு மேல கபர்ல இருக்கிறார். அளவுக்கு பார்க்க முடியல. எனவே நாமும் எப்ப மௌத் வரும் என்று தெரியாது. எனவே எங்களோட பிள்ளைகள் எங்களுக்கு துவா கேட்கக்கூடிய பிள்ளைகளாக, தக்வாவுள்ள பிள்ளைகளாக, வழிகட்ட பிள்ளைகளாக இல்லாமல், பாவம் செய்யும் பிள்ளைகளாக இல்லாமல், எந்த நேரமும் மற்றவர்களை நோவிக்கக்கூடிய, மற்றவர்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இல்லாமல், அதன் டிசிப்ளின், அதன் ஒழுக்கத்தோட பேர்களோட மூத்த மனுஷரை கண்ணியப்படுத்துவதற்காக, அதே போல குடும்பத்தில் உள்ள அவன காட்சிமார்கள், மாமிமார்கள், பெரியம்மாமார்கள், தாய் மாமன்கள், நீங்க குழந்தை பிள்ளையா இருக்கும் பொழுது மௌத்தான போல நோய்கள் வந்திருக்கும், அல்லது வேற பெரிய பிரச்சனை வந்திருக்கும், அல்லது மூத்தவர்களோ நெஞ்சினோம் வந்திருக்கும். சத்தம் போற 7-8 நாள் வீட்டுல வந்து தங்கச்சிக்கு உதவியாக எங்களை பெரியம்மா வந்து தங்கியிருப்பா, எங்களை சாட்சி வந்து தங்கியிருப்பா, தாய் மாமன் எங்களுக்கு சின்ன வயதுல உமா பாப்பாவுக்கு கொடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, சொத்தும் இல்லை, சம்பாத்தியம் ஒன்றும் இல்லை. ஆனா ஆகிய மாப்பிள்ள எங்களுக்கு 10 வருஷம் உதவி செஞ்சிருப்பாரு, மாப்பக்கெல்லாம் வாங்கி தந்திருப்பாங்க. சில பேரும் தாய் மாமன் காசு
நாங்கள் எல்லாரும் இன்றைக்கு வரையில வளர்ந்திருப்போம். ஆனா எங்களுக்கு பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. எங்களை உணவாக சொல்லி தந்ததும் இல்லை, எங்களை நாட்டமாக சொல்லி தந்ததும் இல்லை. எங்களுக்கு பணம் காசு வந்ததுக்கு பிறகு, எங்களுக்கு கொஞ்சம் பெருமை வந்ததுக்கு பிறகு எல்லாத்துக்கும் நிலையில என்ன திருத்த நீ யாரு என்று தாய் மாமா கிட்டையோ அல்லது சாட்சி கிட்டையோ அல்லது மாமி கிட்டே ஒரு கேள்வி கேட்கிறவண்டா நாங்க செஞ்ச அமல் எல்லாம் அழிஞ்சி வருஷத்துக்கு தகுதி இல்லாதவர்களாக ஆகிவிடுவோம். எங்க குடும்பத்துல பெரியம்மா சாட்சி மாமி தாய் மாமன் ஒரு கண்ணீர் சொட்டு. அதனால யாருடைய குடும்பத்துல என்னென்ன பிரச்சனை எனக்கு தெரியா, அவங்களுக்கு தெரியா. ஏக குடும்பத்துல என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியா, உங்களோட குடும்பத்துல என்ன பிரச்சனை எனக்கு தெரியா. இந்த ரமலான் மாதத்துல யாருக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ நான் அவன காரணம் போவா, நான் அவனுக்கு வந்து கேட்கவா, நான் அவனுக்கு வந்து கொடுக்கவா, நான் இவர்கிட்ட வந்து கேட்கவா என்ற தற்பெருமையை விட்டுட்டு ஷைத்தான விளக்குறதுக்காக நப்சை கொலை செய்யறதுக்காக யார் அப்பா உனக்காக வேண்டி உன்னுடைய சூழலுக்காக வேண்டி நான் விட்டுக் கொடுப்பேன், நான் சேர்வேன், நான் குடும்பத்தோட ஒற்றுமையாக வாழ்வேன் என்று சொன்னால் குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்ந்தவங்களுக்கு லேரத்துக்கு அதுவும் கிடையாது, அரசாங்கம் கிடையாது, வராசம் கிடையாது, சுவர்க்கமும் கிடையாது. நினைச்சு முடிக்க வேண்டியதாக யாருக்கு மேல சுத்தம் இருக்கட்டும், யாரும் என்ன அநியாயக்காரனா இருக்கட்டும், இவங்க எப்படி இருந்தாலும் எங்களுக்கு குவாலிட்டி, நல்ல குவாலிட்டி, நட்புணம், அப்பதான் இதை விட்டு கொடுக்க கூடாது. பணிஞ்சு போற தன்மை, மன்னிக்கிற தன்மை, இன்னொருத்தர சந்தோஷப்படுத்துற தன்மை. எனவே தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட நைராட்சியங்கள் வருவதிருந்தால் அவங்களை மதரசாக அனுப்ப போறோம் இல்ல, உலமாக்களுக்கு இந்த இல்மு படிக்கிறதுக்கு அனுப்ப போறோம் இல்ல. அந்த பிள்ளைகளுக்கு மட்டும் கோபம் இருக்கும், முன் கோபம் இருக்கும், முன் ரோஷம் இருக்கும், எடுத்ததற்கெல்லாம் பாண்டி பாண்டி சத்தம் போன்ற பழக்கம் இருக்கும். இப்படிப்பட்ட பிள்ளைகளை நாங்கள் நிறுத்தாம எங்களுக்கு கோபம் ஒன்றுமல்ல பழக்கம், ஒன்றுமல்ல வாப்பழக்கம் பெருமையா பேசுகிறோம். ஆளுகளே அந்த குளிச்சு போறது உண்மையாகும், ஆளுகளை பல வருடங்களுக்கு போகிறது பெருமையாக தான் பேசுகிறோம். ஆறு இந்த பிள்ளைகள் ஆப்பழம் தொடர்ந்து நீங்க வருவதிருந்தா அந்த பிள்ளை திருமணம் பிடிச்சதன் பின்பும் அதே கோபம் வரும். முறை தவறி வேறு பிரச்சனைகள் வந்துருந்தா கைஷப்பட வேண்டிய நிலைமை வரும். எனவே தனது பெண் பிள்ளைகளுக்கு அதபொழுக்கம், மரியாதை, விட்டு கொடுக்கிற தன்மை, யாரு எந்த அநியாயத்தை செஞ்சாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லப்பா, நீங்க படிச்சு போங்க, நீங்க மன்னிப்பு கேளுங்க, நீங்க மன்னிக்க, யாரும் பிரச்சனையை கலந்து போடலாம். அல்லாஹ் நாடினால்தான் உங்களுக்கு அநியாயம், அல்லாஹ் அநியாயக்காரர்கள் அல்லாஹ் நாடினால்தான் உங்களுக்கு இது வரும். எனவே அது சோதனை. அல்லாஹ் நல்ல காலத்தை தருவானாங்களே, நீங்க தம்பு செய்யுங்க. இது ஒன்றும் இல்லை. பிள்ளைகளை எப்படி போகுது, எந்த மாதிரி போகுதுன்னு சொல்லி உண்மைவாப்ப பார்த்ததும் இல்லை, கணக்கெடுத்ததும் இல்லை. 22 வயதானதுக்கு பிறகு 20 சேர்த்தாச்சு, பெட்ரூம் செட்டுக்குள்ள சல்லியை சேர்த்தாச்சு, அதனால ஏதோ ஒரு காலத்துக்குள்ளே பார்த்தாச்சு, பிள்ளைகளை அப்படியே கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு. அங்க போய் மாமி மாமா அதே போல மைனிமாரோட எப்படி நடக்குது பிள்ளைக்கு தெரியா. அல்லாஹ் சந்தோஷமாக வாழும், தாய் தகப்பனுக்கு கண் குளிர்ச்சி வரும். எனவே இன்றைக்கு முந்தி எந்தெந்த பிரச்சனை யார் யாருக்கு இருந்ததோ அது எல்லாத்தையும் ஒரு கனவாக, ஒரு மனாவாக நினைச்சு அதை அப்படியே மறந்து பழைய வராது தீபத்தை கிண்டி 2002 நடந்தது, 5 நடந்தது, 10 நடந்தது சொல்லாம எல்லாத்தையும் மறந்துட்டு புதிதாக நேரத்துக்கு தேடி புதிய பெருநாள் கொண்டாடுவதற்காக எல்லோரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக வரக்கற்காக அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்திற்குரிய நன்றி செலுத்தும் அடியானாக நன்றி செலுத்தும் அடியானாக வாழ்றதுக்கு வந்த நாயகம் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு மனம் பாதிப்பானாக. யா அல்லாஹ் அவரின் பாவங்களை மன்னித்து விடுவாயாக.